ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எடிட்டட் வீடியோ. அதனால் வந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. என்னென்னா விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட சோஷியல் மீடியாவில். அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அண்ட் அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் க்ரூட் ஆயில் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அது என்ன போஸ்ட்னா, கண்ட்ரீஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் விச் ஆர் நாட் இன்வால்வ் இன் மிடில் ஈஸ்டர்ன் டிஸ்பியூட் கோயிங் ஆன் விசிபிளி அண்ட் violently. For all to see, have asked the United States if we could help free up their ships, which are locked up in the Strait of Hormuz on something which they have absolutely nothing to do with. அதாவது எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனையில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட போய் எங்களோட கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுக்க உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்டாங்களாம். அண்ட் ஒரு ஐஃபனை போட்டு they are merely neutral and innocent bystanders for the good of Iran, the Middle East, the United States. We have told these countries that we will guide their ships safely out of the restricted waterways. அதாவது ஈரானோட நன்மைக்காகவும் மிடில் ஈஸ்டோட நன்மைக்காகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸோட நன்மைக்காகவும் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் அப்படியே முடங்கி இருக்கிற கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரோம். ஸோ தட் தே கேன் ஃப்ரீலி ஆப்லி கெட் ஆன் வித் தேர் பிஸ்னஸ். அதாவது இந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ்ன்றது வியாபாரம்னு எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்களாம் வந்து சாதாரணமாக வேலையை பாரு அப்படின்றதே மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அவங்க வேலையை பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லாமன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அகைன் these are ships from areas of the world that they are not anyway involved with that which is currently taking place in the Middle East. அகைன் அதே தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I have told my representatives to inform them that we will use best efforts to get their ships and crew safely out of the strait. அதாவது என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது நாங்கள் உங்களோட கப்பல்களையும் அங்கே வேலை செய்கிறவங்களையும் பத்திரமா வெளியே கொண்டு வரோம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. In all cases they said they will not be returning until the area becomes safe for navigation and everything else. இந்த எல்லா சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஏரியா ஆஃப் நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாத இடமா மாறுறதையும் நாங்கள் வரமாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வில் பிகின் மண்டே மார்னிங் மிடில் ஈஸ்டர்ன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்டர்ன் டைம் படி திங்கட்கிழமை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் என்ன டைம்னு பார்த்துறேன். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் டைம் படி வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நமக்கும் அவங்களுக்கும் 9:30 மணி நேரம் வித்தியாசம். அப்படின்னா நமக்கு காலையில் 9:30 மணி ஆகும்போது அவங்களுக்கு விடியற் காலையில் வந்து கரெக்டாக நைட்டு 12 மணி. அப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளார நம்மளுக்கு வந்து அப்டேட் வரலாம். ஸோ this process, Project Freedom, will begin Monday morning Middle Eastern time. இந்த ப்ராசஸ்க்கு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு வச்சுருக்காங்க. ப்ராஜெக்ட் எபிக் ஃபியூரி ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் மிட் நைட் ஹேமர் ஆகிடுச்சு, இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எத்தனை நாளைக்கு போகுதுன்னு பார்க்கணும். I am fully aware that my representatives are having very positive discussion with the country of Iran and that this discussion could lead to something very positive for all. அண்ட் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான டிஸ்கஷனை வந்து ஈரான் கூட கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. The ship movement is merely meant to free up people, companies, countries that are அதே தான் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாத கப்பல்களையும் மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் வந்து உதவும்னு சொல்லியிருக்காங்க. This is a humanitarian gesture on behalf of United States, Middle Eastern countries, but in particular the country of Iran. இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமான நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். Many of these ships are running low on food and everything else necessary for large scale crew to stay on board in healthy and sanitary manner. அதாவது அந்த கப்பல்களை வந்து உணவுகள் வந்து தீர்ந்துருக்கு, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுகாதாரமான முறையில் வந்து இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. I think it would go a long way in showing goodwill on behalf of all those who have been fighting so strenuously over the good number of months. அதாவது இந்த மட்டும் நீங்கள் ஒழுங்காக செய்ய விட்டீங்கன்னா
உங்களோட நற்பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கும், உங்களோட குட்வில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உலகத்துக்கு காமிக்கும்னு சொல்லிட்டு ஈரானுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இஃப் இன் எனி வே திஸ் humanitarian process is interfered with, that interference will unfortunately have to be dealt with forcefully. அதாவது ஒருவேளை இந்த மனிதாபிமானம் மிக்க செயல்களில் யாராவது குறுக்க நுழைஞ்சாங்கன்னா, ஈரானை தான் சொல்கிறாங்க, குறுக்க நுழைஞ்சாங்கன்னா நாங்கள் வந்து மறுபடியும் அட்டாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து வந்த அப்டேட் என்னென்னா, ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைரஸ் தாக்கி 3 கப்பலில் வேலை செய்ய நபர்கள் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளி வேறு, கிளியோ புறாவோ, குயில். அண்ட் இந்த அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வருது. என்னென்னா ஆஸ்திரேலியா பக்கத்தில் கடலில் ஒரு கப்பலில் 3 பேர் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இந்த கப்பல்கள் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இந்த அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு காலையில் 6:30 மணிக்கு போச்சு கேப் அப்பா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்புன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஒரு வேளை ஈவினிங்குள்ளார நல்ல விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு பார்ப்போம். அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம்னா $108 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில். அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 100லேருந்து 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. கொரியன் காஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.87% பாசிட்டிவாகவும், அண்ட் ஜாப்பனீஸ் நிக்கை இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.38% பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, $4,600 இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வேறு. ஸோ யார் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.